Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. சென்னை எப்படி இருக்க போகுது? கடந்த முறை 16 இடங்கள்ல 12 இடங்கள் நேரடி போட்டி இருந்தது அதிமுகன்னு. இந்த வட்ட புது வரவா தாவேகா வந்திருக்கு. பொதுவாக தாவேகா மேலே ஒரு பார்வை என்னன்னா, நகர்ப்புறங்களில் அவங்களுக்கு வந்து வலுவான கட்டமைப்பு இருக்கு, பெரிய அளவில் நம்பர்ஸை எடுப்பாங்க அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. திரு ரவீந்திரன் துரைசாமி, உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். போன முறை நீங்க 2021 இல்லை, 2024 தான் எனக்கு போன முறை. சரி, 2024 தமிழ்நாடுல ஓட்டிங் பேட்டர்ன் எல்லாமே கம்ப்ளீட்டாக மாறிட்டு, என்டையர் தமிழ்நாடு பேட்டர்ன், காஸ்டோட ப்ரெஃபரன்ஸ் எல்லாமே மாறிட்டுங்கிறது என்னோட பார்வை. அதில் இந்த முறை நீங்கள் பார்க்கும்போது சேலம், தருமபுரி, விழுப்புரம், சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல் இந்த பகுதியில் பாமக, ஏடிஎம்கே எடப்பாடி பழனிசாமி, அதுவும் ஒரு பெரிய வன்னியர் கட்சி தான், பெரிய பாமக தான் அதுவும், அது ப்ளஸ் பாமக, இங்கே தான் ஃபைட் இருக்கும். மற்ற இடத்துல திமுக அணிக்கு ஃபைட்டே இருக்காதுங்கிறது என்னோட பார்வை. காரணம், முந்தைய காலகட்டத்தில் கருணாநிதிக்கு ஒரு எதிர்ப்புன்னு சொல்கிறத விட பல மடங்கு எதிர்ப்பு எடப்பாடி பழனிசாமிக்கு பல சோஷியல் செக்ஷன்ஸில் இருக்குது. குறிப்பாக நான் வன்னியர்கள் எதிராக இருக்காங்க, 10.5க்கு எதிராக இருக்கிறாங்க, நான் வெள்ளாள கவுண்டர்கள் எதிராக இருக்காங்க, ஓவர் ஒரு காஸ்ட் ஆதிக்கம், தென் முக்குலத்தோர் சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் இவங்க பேட்டர்னில் அவங்க எதிராக இருக்காங்க. 10.5 முக்குலத்தோருக்கு வந்து தங்களுக்கு விடப்பட்ட சவாலாக அவங்க கருதுறாங்க. தென் நாடார்கள் ஆர்கனைஸ் பண்ணி எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்தணும், பாஜகவுக்கு ஒரு பாடம் படித்து கொடுக்கணுங்கிற லெவலில் இருக்கிறாங்க. ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே எடப்பாடிக்கு வந்து அவர் பகுதியில் அவரை ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். அந்த நான் சொன்னோம் இல்லையா, கோர் வன்னியர்கள் வெள்ளாள கவுண்டர்கள் இருக்கக்கூடிய பகுதியில். ஸோ இந்த பகுதி தவிர எங்கேயும் வந்து ஃபைட்டே இருக்காது, திமுக அணிக்கு ஸ்வீப்பாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் சிட்டின்னு சொல்லும்போது, சிட்டியில் ஏற்கனவே 2024 தனித்தனியாக நின்ன என்டிஏயும் ஏடிஎம்கேயும் ஒன்றா சேர்ந்து அது கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகணும். 24 அடிச்சுக்கிட்டுன்னு அடிச்சுக்கிட்டவங்கனால முதல் எலெக்ஷனில் சேரும்போது அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுங்கிறது கேள்விக்குறி. அந்த ஓட்டு ஒர்க் அவுட் ஆகாதது நியூ ஃபோல்ட்ஸான என்டிகேக்கு வந்து சிட்டிக்குள்ளே வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸை கொடுக்கும். அது என்டிகேயோட அந்த இம்பேக்டை வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியல. பட் அவங்க மற்ற அரசியல் கட்சிகள் செய்த தவறில் அவங்க வந்து ஒரு மாற்றுங்கிற இமேஜ் அவங்களுக்கு கிடச்சிருக்குது. பட் இங்கேயும் ஸ்வீப் பண்ண போகிறது டிஎம்கே தான். ஸோ அந்த எடப்பாடி ஃபைட் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு 50-60 அந்த பெல்ட்டு தொகுதி தவிர 60 கொஞ்சம் 10-70 கூட சொல்லலாம். மற்ற இடங்களில் க்ளீன் ஸ்வீப் ஃபார் டிஎம்கே அணி. நான் 24 இப்படி தான் அது போகும். கருத்து கணிப்புகள்லாம் 24 நெல்லையில் 35 விழுக்காடு அதிமுகன்னு வரும்போது, நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரியில் டெபாசிட் இழக்கும் எடப்பாடி அணி. நான் அதை ப்ரெடிக்ட் பண்ணது ஒரு பிளேயராட்டே ப்ரெடிக்ட் பண்ணேன். டெபாசிட் இழக்கும். நீங்கள் ஒரு அதிமுக போன்ற ஒரு கட்சியை 3 இடத்துக்குள்ளே டெபாசிட் இழக்குன்னா யாரும் சொல்ல முடியாது. அதே மாதிரி 3 இடத்துல அது டெபாசிட் இழந்தது. இப்போ அவங்க தங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு என்டிஏ கூட அலைன்ஸ் வச்சுருக்காங்க. என்டிஏ கோர் ஓட்டு அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகாது சரியா. அந்த ஹோல் ஏடிஎம்கேயால் இன்றைக்கு உள்ள லெவலில் 30 விழுக்காடு வாக்குகளுக்கு மேலே அவங்க எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு வராது. ஸ்டாலின் 45 விழுக்காடு மேலே போயிடுவார். இதையும் தாண்டி விஜயோட இம்பேக்ட் யாரை எப்படி பாதிக்குன்னு பார்த்தா கூட அதுவும் அதிக அளவில் எடப்பாடி தான் பாதிக்கும். பிகாஸ் விஜய் எம்ஜிஆர் ஜெயலலிதாங்கிற அந்த எஸ்டாப்ளிஷ்டான 2 உருவங்களை வச்சு தான், பிம்பங்களை வச்சு தான் வராரு. அது மட்டும் இல்லை, எம்ஜிஆர் ஜெயலலிதா அபிமானிகளை ஓட்டு காசு கொடுக்கக்கூடிய செங்கோட்டையன், லோகேஷ் பேசுகிறது காசு கொடுக்க மாட்டேன் பாரு, காசு கொடுத்து ஜெயித்த ஆட்களையும் வச்சு, அதே எம்ஜிஆர் ஜெயலலிதா இலவசங்களையும் வச்சு, அதே எடப்பாடி அதிருப்தியாளர்கள் வச்சு வர்றதுனால அவரோட டேமேஜும் அதிக அளவு எடப்பாடி பழனிசாமிக்கு தலைமைக்கு தான் இருக்கும். குறிப்பாக ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது 41 விழுக்காடில் இருந்த எடப்பாடி பழனிசாமி 20 விழுக்காடுக்கு போயிட்டார். அவரை எதிர்த்த என்டிஏ தான் அவர் கூட வருவாங்கன்னு சொல்லும்போது அந்த தலையில்லாமல் இருக்கக்கூடிய என்டிஏ வாக்குகளில் விஜய் இன்ட்ரோட் பண்ண முடியும். ஸோ இதுவும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பாதகத்தை தான் கொடுக்கும். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.